வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு பாஸ்தா வேக வச்சுக்கணும். தண்ணி தேவையான அளவு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி சூடானதும் அதில் பாஸ்தாவை ஆட் பண்ணணும். லைட்டாக சூடானதும் நீங்கள் மக்ரோனி கூட எடுத்துக்கலாம். வித் சால்ட் ஆட் பண்ணுறேன். இதிலே கொஞ்சம் ஆயிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது பாயில்ட் ஆகட்டும். இப்போ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆயிலும் நான் போட்டுக்கிறேன். பட்டர் மட்டும் கூட போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயமும் சாப் பண்ணி போடணும். போட்டிருக்கேன் பூண்டு வெங்காயம். நல்லா ஆனியன் ஃப்ரை ஆனதும் மைதா ஆட் பண்ணணும். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை கட்டி பாயாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ இது கூட மில்க் ஆட் பண்ண போகிறேன். 1 கப் எடுத்திருக்கேன் நான் மில்க்கு. பாஸ்தா அளவு எடுத்த கப்லேயே 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். அதிலே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சைடில் பாஸ்தா குக் ஆகிடுச்சுன்னு பார்த்துக்கணும். ஓவராக குக் ஆகணும். ஒரு 90% குக் ஆனால் போதும். இப்போ கொஞ்சம் திக் ஆகிடுச்சு ஒயிட் சாஸ். இதுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா பட்டர்லேயும் உப்பு இருக்கும், பாஸ்தாவில் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரிகானோலையும் சால்ட் இருக்கும். அதனால் சால்ட்டு கம்மியாக போட்டு தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரிகானோலாம் ஆட் பண்ணுறேன். உங்களுடைய ஸ்பைசஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாஸ்தாவை நம்ம ஆட் பண்ணுறோம். பாஸ்தா வெந்தோடனே நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியிலே வைக்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம பாஸ்தா வேக வச்ச வாட்டரை நான் இப்போ ஆட் பண்ணுவேன். பாஸ்தா வேக வச்ச வாட்டரை வந்து கீழே ஊற்றிட வேணாம். ஒரு பவுல் ஒரு 2 கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ட்ரையாக இருக்குமா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தனால நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு ஸ்பைசஸ் ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சால்ட் ஓகேவாக இருந்துச்சு. ஸ்பைசஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பாஸ்தா வந்து இது மாதிரி கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நான் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நான் 2 சீஸ் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. ஒரு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டா ரெடி ஆகிடும். ஒயிட் சாஸ் பாஸ்தா சிம்பிளாக 10 மினிட்ஸில் குக் பண்ணிடலாம். தேங்க்யூ.